யோபு அவர் ஊர்ல பணக்காரர் யாரு? யோபு தான். ஈசாக்கு ஊர்ல யார் பணக்காரன்? ஆபிரகாம் வெறும் பணக்காரனை மட்டும் இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். கர்த்தரோடு இப்படி பழகி நண்பரா இருந்துட்டு ஏழையா இருக்க முடியாது. அவரோடு பழகி ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடனோடு நடக்கிறவன் மூடன் ஆயிடுவான். இல்லையா? நம்ம ஊர்ல நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நீங்க உங்க ஊர்ல சொல்றீங்களான்னு தெரியல, அந்த 4 பேர் கூட மட்டும் சேரக்கூடாது. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, யாரோடு பழகுறீங்களோ யாரோடு சேர்றீங்களோ அதை வச்சு உங்க வாழ்க்கை முடிவு செய்யப்படும். எல்லாம் சொல்லுங்க, பழக்கம் தொடர்பு வாழ்வை தீர்மானிக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, கர்த்தரோடு பழகுவது, கர்த்தரோடு நண்பரா இருக்கிறதுக்கு பேர் என்னது? செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. ஆமென்.